உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார்னு வச்சுப்போமே, அவர் நம்மளெல்லாம் கூப்பிட்டு, நீ வாப்பா, நீ என் கூட வா, நீ ஏன் இங்க இருக்கிற, நீ என்னோடு வா அப்படின்னு சொல்வாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா அது எவ்வளவு ஆச்சரியமானது. இதையே நம்ம பெருசா நினைப்போம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த அம்பானியோ இல்லைன்னா பெரிய பணக்கார யாரோ, இனிமேல் நீங்க இங்க இருக்க வேணாம், என் கூட வாங்க, என் வீட்டில் இருங்க, என்ன போலவே இருங்க, எல்லாம் என்ன போலவே செய்யுங்கன்னு சொன்னா அது எவ்வளவு விசேஷமானதாய் சொல்லப்படும். இப்படி ஒரு மனுஷன் பணக்காரனே சொல்வான் என்றால் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணி உங்களை என்னையும் ஜீவனோடு வைத்து நடத்துகிறவர், கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்த ஒரு கர்த்தர் சொல்கிறார், உன் பாவத்தெல்லாம் நான் என்ன செய்துட்டேனா மன்னிச்சிட்டேன், நீயும் என்னை போல என்ன செய்ய முடியும்னா மாற முடியும் என்று சொல்லி இருக்கிறார். We can be changed. நாம் அவரை போல மாற முடியும், நாளுக்கு நாள் மாற முடியும். இரத்தம் கழுவ கழுவ கர்த்தர் நம்மை அவரை போல மாற்றுகிறார். இந்த நாட்களிலே நமக்கு ஒரு மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் தேவை. சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும், என்ன தேவை? மன்னிக்கப்பட்ட